அண்ணா குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மேம். மென்சுரேஷன் ஃபார்முலா கொஞ்சம் கவனிங்கடி கண்ணு. மெமரைஸ் பண்ணுறதுக்கு கேட்டிங்க டெக்னிக் எப்படி வருதுன்னெலாம் டெரிவேஷன்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ரைட்டா. ஆனால் வந்து மெமரைஸ் பண்ணணும், ஏன்னா ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம் ரைட்டா. அதனால் இது வந்து அஸ்திவாரம். அஸ்திவாரம் கரெக்டாக போட்டாதான் பில்டிங் என்ன வரும், கட்ட முடியும். அஸ்திவாரம் ஒழுங்கா இல்லாட்டி பில்டிங் என்ன ஆகிடும், விழுந்துரும். அதனால அந்த அஸ்திவாரத்தை எப்படி கரெக்டா போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். கொஞ்சம் குறுக்கு வழி மாதிரி தான் இது, குறுக்கு வழின்னு இல்லை, ஆனால் அப்படிதான் செய்யணும். எல்லா நேரம் இது மெமரைஸ் பண்றதுக்காக சொல்லித்தரது. கொஞ்சம் கூட கவனி, பிராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க, பிராக்டிஸ் பண்ணு. மிஸ் இப்படி செஞ்சிருக்காங்க, நானும் இதே மாதிரி எழுதி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தினம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எழுதி பாரு. ஏன்னா மென்சுரேஷன் ஃபார்முலா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேட் ஜாமெட்ரி மென்சுரேஷன் ஃபார்முலா சரிங்களா. அதனால கொஞ்சம் பார்க்கலாமா? ரைட். பிரிச்சுக்கணும் டிக்கண்ணு ஃபார்முலாவை. என்னென்னா பிரிச்சுக்கலாம்னா சிலிண்டர். என்னடிக்கண்ணு சிலிண்டர். இப்போ சிலிண்டர்ல என்னன்னா கவனி, ஃபர்ஸ்ட் சாலிட் சிலிண்டர் ரைட்டா, சாலிட் சிலிண்டர். அடுத்தது ஹாலோ சிலிண்டர். சாலிட் சிலிண்டர்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குரல் எப்படி வருது பாரு. நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா படிப்புலயே அப்படியே வரும். ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா நிறைய ஃபார்முலா படிக்கலாம். ஒரே ஒரு ஃபார்முலா பேசிக்கா ஒரு அஸ்திவாரம் போடு. என்னன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் 2πr/h. ஏன்னா இது செய்முறை விளக்கம் கொடுத்துருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்டை கொடுத்து மடிச்சு எப்படி 2πr/h வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால 2πr/h 2πr/h தான். ஆனா நம்ம சொல்றதே 2πr/h. ஏன்னா அந்த லென்த் 2πr மாறுது, பிரெத் ஹைட்டா மாறுது. ஸோ இது வந்து டெரிவேஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டா இது எல்லாருக்குமே மனசுல பதிஞ்சிருச்சு, லேர்னிங் பை டூயிங்ல. ஸோ 2πr/h ஒன்றும் இல்லை, இதே 2πr/h தான் இங்க கொஞ்சம் 2πr கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன் நான். 2πr கொஞ்சம் முடியல மிஸ் எனக்கு. ஒரு பிராக்கெட் h plus r அப்படின்னு நான் 2πr into h plus r. உச்சரிக்கிறதும் கரெக்டா உச்சரிக்கணும் டிகனுங்களா. எங்க வந்து ஏற்ற இறக்கம்னு சொல்லுவாங்க, இன்டனேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது இருக்கணும். இந்த இடத்துல 2πr into h. ஏன் இன்ட்டு சொன்னேன்னா இங்கேயும் ஒரு இன்ட்டு வரும், அதனால அப்படி பிரிச்சுட்டேன். நிறைய குழந்தைங்க MS 2πr/hன்னு சொன்னா தப்பா அப்படின்றீங்க. 2πr/h 2πr into h. ஏன்னா அதையே சொன்னோம்னா இங்கேயும் அப்படியே வந்துடும். இது 2πr into h, இங்க என்னது 2πr into h plus r. அதனால ஜெனரலா சொல்லிடுறேன், ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ், வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லல, தெரிஞ்சுக்கோ. ஏரியானாலே ஸ்கொயர் யூனிட்ஸ், வால்யூம்னா என்னது கியூபிக் யூனிட்ஸ். இப்போ வால்யூம் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? இதே தான் டிகன்னுதான். இந்த இடத்தை போட்டுக்கோ, πr/h. இங்க ஒரு 2 இருக்குது அடி செல்லம். என்னதுங்க πr² into h. அதுவும் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். πr² வச்சுதான் πr² into h. பேஸ் ஏரியா இன்டு ஹைட். ஏன்னா சிலிண்டர்ல பேஸ் ஏரியா சர்க்கிளா இருக்கும். பேஸ் ஏரியா πr²h. ஈஸியா இருக்கா இல்லையா? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லிடலாமா? 2πr into h 2πr into h plus r πr²h. 2πr into h 2πr into h plus r πr²h. சொல்ல ஒரு 10 தடவை 20 தடவை தான் சொல்ல, என்ன தப்பு? சினிமா பாட்டை எத்தனை தடவை பாடுறோம், சினிமா பாட்டு பாடுற மாதிரி தான். பாட முடிஞ்ச ஏதாவது உனக்கு பிடிச்ச பாட்டா இருந்தா பாட்டுலயே இதை கன்வெர்ட் பண்ணு. இந்த ஃபார்முலாவை சினிமா பாட்டிலேயே கூட என்ன பண்ணு, இந்த ஃபார்முலாவை கொண்டு வா, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது சரியா. இப்போ ஹாலோவுக்கு போகலாம். அடுத்து என்னது ஹாலோ. 2π நல்ல கவனி செல்லம்.
இந்த ஆர் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ, சின்ன பாக்ஸ். உனக்கு எழுத முடியலன்னா இப்படி 2πrh எனக்கு தெரியும் மிஸ். என்ன தெரியும்? 2πrh எனக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டு எழுது. 2πr into h ன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆரை அழிச்சிட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். 2π into r plus r into h. சரியா டிகன்னு? சரியா சரி இல்லையா? இதே ஃபார்முலா தான் எழுதுனீங்க. இப்ப இந்த r மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? அழிச்சிட்டு r plus r ஒரு பென்சில் எழுதிக்கோ ஃபார்முலாவை. முடியாத குழந்தை அப்படி செய்ய ஒன்றும் தப்பு இல்லை. இதே ஃபார்முலா நீ இப்படி எழுதலாம். 2πh into r plus r ன்னு எழுதலாம். ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு மாதிரி புரியாத மாதிரி நினைக்கிறீங்க. இது வந்து ஈஸி டெரிவேஷனுக்கு. அதனால தான் மிஸ் இப்படி எழுதியிருக்கிறேன். சரியா சரி இல்லையா? புரியுதா டிகன்னு? அதே மாதிரி தான் இங்கேயும் 2πr அதே ஃபார்முலா அப்படியே எழுது. h plus r. இந்த r அழிச்சிட்டு என்ன எழுதுவோம்? நீயே சொல்லிடுவியே. r plus r. 2π into R plus R. இங்க இந்த r அழிச்சிட்டு R minus R. r minus r. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துருச்சா? வந்துருச்சா வரல? ஈஸியா இருக்குதா? 2π into r plus r into h Plus R minus R. எந்த இடத்துல ஏற்ற இறக்கம் கொடுக்குறேன்றத பாரு. இதுல என்ன சொன்ன? 2π into r plus r into h. 2π into r plus r into h plus r minus r. ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்தது அதே மாதிரி தான் இது. பை r ஸ்கொயர் h. கொஞ்சம் இடம் விட்டாச்சு. என்ன வரும்? r ஸ்கொயர் minus r ஸ்கொயர் into h. பை into R square minus R square into H. ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா வந்துருச்சா? 6 ஃபார்முலா வந்துருச்சா வரலையா? மறக்குமா? திரும்ப திரும்ப சொல்லலாமா? போய் படுக்கையில படுத்துக்கிறீங்க, அப்படியே ரீகால் பண்ணணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் 2πrh. அடுத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் 2πr into h plus r. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr squared h. ஹாலோ சிலிண்டருக்கு என்ன? 2π into r plus r into h. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? கொஞ்சம் அப்படியே பொறுமையா 2π into r plus r into h plus r minus r. வால்யூம் என்ன சொன்னாங்க மிஸ்? பை into r square minus r square into h. 6 6 2 r வந்து கேபிட்டல் r ஸ்மால் r. அதனால தான் அப்படியே தூங்கிட்டே கண்ணை மூடிட்டே ஒரு கனவு காண்ற மாதிரி அப்படியே ஃபார்முலா வரும் கண்ணு முன்னாடி. அதுதான் மிஸ் கண்ணை மூடிட்டு சொன்னேன். என்னடா நின்றுட்டே கண்ணை மூடிட்டு சொல்றாங்கன்னு நினச்சியா? நான் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டியா? தூங்கு. புரிஞ்சுதா? புரியலையா?